ஒரு ஆணி இல்லாம ஒரு அச்சி நவராது. ஆணி இல்லாத ஆமா அந்த அச்சி நவராது. உண்மைதான். அதுக்கு என்னமோ கடவுளை ஆண்டவனே பகவானே கடவுள் நேரா பார்த்தல. அதுக்கு மேல அடித்தால் அதுக்கு மேல அவ செயல். இறைவன் என்ன செய்யலும் ஒரே அடி அடி வாழ கொண்டுறான். அடி வாழ கொண்டுறான். ஐயோ சரி பயப்படுறாங்க. எடுத்த பண்ணானால எங்க ஆப்சென்ட் ஆச்சு? எங்கடா ஆப்சென்ட் போட்டுனாரு? எங்க அதான் அங்கதான் இப்படி எதற்காக கண்விழித்தோம்? சிட்டியம்மன் சொல்லக்கூடிய அழகி ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைத்தவள் நம்பாள். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவள் எத்தனை உருவம் இருக்குது. அப்படி இருந்து விட்டாலும் அந்த அம்மாளுக்கு என்னென்ன பேர் தெரியுமா? மேல்மாறுவ தூரிலம்மா, இந்த அம்மனுக்கு ஒரு கண்விழித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்விழித்து கொடுக்க வேண்டும். இந்த கண்விழித்தை யார் கையில் கொடுக்க வேண்டும்? கிருஷ்ணமூர்த்தி. மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணா வாய் விளக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி. அத என்ன வேற ஒரு பேர் சொல்றாங்க. சரி இப்படி கிருஷ்ணமூர்த்தி என்ற அவருக்கு உண்டு. இப்படி கிருஷ்ணமூர்த்தி சொல்லக்கூடிய மிருதக மாஸ்டராக விளக்கூடிய அவர் கையிலே கொடுத்திருக்கிறார். எதற்காக? நமது பிள்ளைகள் நமக்காக நடிக்கட்டும். கெட்ட கதை இருந்தாலும் பெருது பெருது புகழம் பெருது நான்முகன் படைப்பு நான்முகனை கரியமால் உந்தியல் உரைத்தவள். இந்த உலகத்தில் இந்த கலையிலே நான் தான் பெரியவன் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. நமது பிள்ளைகள் கட்டது கைமுடி மண்ணளவு கற்காத விட அளவு. அப்படி என்று மதிப்புக்குரிய கிருஷ்ணமூர்த்தி மதாகரத்திற்கு மாற்ற கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். யாரு? உரப்பூர் மாநகரத்தை சேர்ந்த ஐயா சின்னழகு. நம்ம கம்பெனிக்காக அப்படி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கூச்சூர் மாநகரத்திலே உற்றோர் பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஊர் கவிடர்கள் நாட்டு அவர்களை சொல்லக்கூடிய நமது பிள்ளைகளே நடிக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு நண்பரிடத்திலே பார்க்க கொடுத்ததுக்கு நம்ம கம்பெனி சார்பாக ஒரு வந்தனம் வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு தூங்குறவங்களுக்கு தூங்காதவங்களுக்கும் எனக்கு ஆதரவு தந்த எனக்கு அடிக்கடி டீ கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்படியும் ஒரு வாழ்த்து இருக்குது. ஆமா
ஆமா அருமுகல் இந்த நகர் அரசு குருமையான அபிமன்யு அபிமன்யு பாலனுக்கு வந்திருக்கியா சூர்யா பயன் போடும் இப்படி அபிமனன் என்று சொல்லக்கூடிய அபிமன பாலன் என்று நான் யாருக்கு பிறந்தேன்? என் தந்தை யாரு? என் தாய் யாரு? என்னை பெத்தாரு? என்ன சொன்னேன் இப்படி என் தந்தையாக சுமத்திரைக்கும் என் தாய தந்தையாக அர்ஜுன மகாராஜனுக்கும் நான் பிள்ளையாக பிறந்த அர்ஜுன மகாராஜன் எப்படி குளம் என்ன தெரியுமா? குளம் தெரியுங்க. என்ன குளம்? கர்த்தாங்குளம். எங்க குளம் கர்த்தாங்குளம் நினைக்கிறேன். குருநாடு குருகுலமா குருகுலமா பதிவார சத்திர பாட்டு மக்கள் ஐவர் ஆச்சார்கள் மூத்த பிரதமர் தர்மபுத்தி மகாராஜன் இளைவராக மதகரிங்க மூன்றாவதாக அர்ஜுன மகாராஜன் நான்காவது நகலசாதவர் பிறந்து 5 பேர்கள் வந்தோம். அப்படி விட்டாலும் இந்த இடத்துல எங்க இருக்கிறோம்? கானகம் என்று சொல்லக்கூடிய கானகத்தில் வைக்கும். உன் பேரு அபிமன்யு. அதனால இந்த கானகத்தில் இருக்கிறோம். ஏதோ பார்த்தேனா மந்திரி பாரு ஏதோ நம்மளை தேடி வருகிறது வர்றான். என்ன அது? மேல பாரு ஏதோ போயின்னு நடந்து ஓடு ஓடு போடா போடா நட போட மந்திரியா இந்த கானகத்தில் நான் புறப்பட்டு வருகின்ற போது ஏதோ வந்து வாழ்வினுடைய மொழிவாக இந்த பாரா என்னது குல்பேஸ் எதை பிரிச்சு பண்றாங்க பார்க்கலாம். எந்த தேவட பையன் அழகா எழுதிக்கிறான். ஐயா படிக்கிறீங்களா? அப்படி ராஜராஜஸ்ரீ மகாகாடபுரிய வைகுந்த கோயிலாக விட்டு வரக்கூடிய சிறுமந்தர் நாராயணமூர்த்தி மகளாக விளரக்கூடிய வைகுந்தன் யார்? என் மாமன் எம்பெருமான். சரி சரி
வைகுந்தத்தை கோயிலாக விட்டு விடக்கூடிய ஸ்ரீமதன் நாராயணமூர்த்தி மகளாக விழக்கூடிய விளங்கக்கூடிய வச்சலா என்று சொல்லக்கூடிய அழகு சுந்தரி சுந்தரி எழுதி கொள்வது என்னவென்றால் என்ன? சாமி அந்த பாவியாக 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மகாராஜனுக்கு மகாராஜனுக்கு லக்கணகுமாரனுக்கு ஆஹோ. என்னுடைய தந்தையாரும் தாயாரும் மனமுடித்து இருக்கிறார். அதனால இந்த கடிதத்தை கண்டவுடன் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை மீட்டெடுக்க வேண்டும். நீ வந்தேனால் பார்ப்பேன், இல்லை என்றால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இப்படிக்கு அழகு சுந்தரி சுந்தரி வஜ்ராயண சுந்தரி வஜ்ராயண சுந்தரி அப்படி சொல்லவா ராட்சியா எங்கள் அவருடைய பொருள் போட்டியா அதை இப்போது சென்று தொழில் போனோம் உன்னுடைய காதல எவ்வளவு கஷ்டப்பட்டு